காங்கிரஸ் கட்சி டிசம்பர் 1ஆம் தேதியே குழு அமைத்து விட்டது. திரு கிரீஷ் வடங்கர் அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் செல்வப்பிரதை அவர்களும், சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களும் மற்றும் 2 செயலாளர்களும் சேர்த்து 5 குழு அமைத்து காங்கிரஸ் கட்சி ஏறக்குறைய டிசம்பர் 3 ஆரம்பித்து இப்போ பிப்ரவரி இன்னைக்கு தேதி 8, ஏறக்குறைய 36 நாட்களாக காத்திருக்கிறது. திமுக எப்பொழுது குழு அமைக்கிறதோ காங்கிரஸ் கட்சி பேச தயாராக இருக்கு. மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் போட்டித் தேர்வுகளுக்காக தயார் செய்து இவ்வளவு நாள் காத்திருந்த மாணவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய நம்பிக்கையும் உடைந்திருக்கும். என்னை பொறுத்த மட்டிலே இப்படிப்பட்ட போட்டித் தேர்வுகள் சரியாக நடத்த முடியாத நிலையிலே இப்படிப்பட்ட தேர்வுகளை நடத்துவதற்காக முயற்சிக்கிறவர்கள் மீது யார் மீது இருக்க பொறுப்பு என்பதையும் நிர்ணயிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அன்னைக்கே சொல்லிட்டேன். திமுகவுடைய கூட்டணிங்கிறதுக்கு குழு அமைச்சாச்சு. திமுகவுடைய குழு பேச்சுவார்த்தை தொடங்குறோம். 36 நாளாக காங்கிரஸ் கட்சி காத்திருக்கிறது அவர்களுடைய குழுக்காக. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலும் எப்பொழுதுமே பொறுமையாக இருக்கிற கட்சி. எங்களை பொறுத்த மட்டத்தில் நண்பர்களை அவமானப்படுத்தாதவர்கள், நாங்கள் தோழமைகளை நாங்கள் மதிப்பவர்கள். அதற்காகத்தான் 36 நாளாக காத்துக்கிட்டு இருக்கோம். திமுக பவனுக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக பவனையும் சொல்கிறீங்க, திமுக 36 நாளாக காத்திருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ திமுக உங்களுக்கு புறக்கணிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? 36 நாள் நான் சொல்கிறேன். டிசம்பர் 3ஆம் தேதி நியமிச்சிருக்கோம். நாங்கள் இப்போ வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சிக்கிற வேண்டியது உங்கள் கணக்கு, உங்கள் திறமை. சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கோம். அதனால இப்போ அவை தொடக்கட்டும் திங்கட்கிழமை அன்னைக்கு. எப்ஸ்டீன் ஃபைல் தான் மெயினாக இருக்க போது. முதல் 2 நாட்களாக எப்ஸ்டீன் ஃபைலுக்காக ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருந்தேன். எப்ஸ்டீன் ஃபைலை பொறுத்த மட்டும் அனில் அம்பானி, ஹரிந்தர் புரி, எப்ஸ்டீன் மற்றும் அனில் அம்பானிக்கும் ஹரிந்தர் புரிக்கும் மோடிக்குமான சம்பந்தம், இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு லிங்க் வருது. எப்ஸ்டீன், அனில் அம்பானி, ஹரிந்தர் புரி அமைச்சர், பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹரிந்தர் புரி, நரேந்திர மோடி, இப்படிங்கிற ஒரு லிங்க், பெரிய லிங்க்கு. இந்த லிங்கை பொறுத்த மட்டும் இதோடு சேர்ந்து இப்போ ட்ரம்ப் டீல் வந்து நிற்குது. இந்த அமெரிக்காவோடான இந்த டீலில் வந்து மிகப்பெரிய அளவில் விவசாயமும் மற்ற அதை சார்ந்த விவசாயிகளுடைய தொழில்களும் விற்கப்பட்டிருக்கிறது. மோடியை பொறுத்த மட்டும் அமெரிக்காவிடம் நம்முடைய விவசாயிகளை அடகு வைத்து விட்டார். விவசாயம் செய்கின்ற எந்த விவசாயியும் இனிமேல் விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு அமெரிக்காவினுடைய பொருட்கள் வந்து குவிய போகிறது. 500 கோடி டாலருக்கான பெருமானம் உள்ள பொருட்களை அடுத்த 5 ஆண்டுகளிலே வர்த்தகத்தை தருவதாக உத்தரவாதம் தந்திருக்கிறார் மோடி ட்ரம்புக்கு. அதாவது ட்ரம்பிடம் இந்தியாவினுடைய விவசாயிகளை விற்ற பெருமை மோடியவே சேரும். பாராளுமன்ற கூட்டத்தில் நிறைய பார்க்க காத்திருக்கிய பட்ஜெட்டுடைய விவாதங்கள் தொடங்கணும். அதுக்காக நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். பாராளுமன்றம் நாளைக்கு கூட்டின உடனே பட்ஜெட் விவாதம் தொடங்கணும். பட்ஜெட் விவாதத்தை நடக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம இந்த முதல் நாளிலே தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஏனென்றால் மோடி அரசை பொறுத்த மட்டும் குறிப்பிட்ட மோடி அவர்களே மக்களவைக்கு வருவதற்கு பயம். இந்த கமலஹாசன் படம் மாதிரி தான், எதை பார்த்தாலும் பயமாக இருந்துச்சு. பரல இதில் பயம், அதில் பயம், இதில் பயம், அந்த கதையாக இருக்குது மோடி கதை. பாராளுமன்றத்துக்கு வர்றதுக்கும் பயமாக இருக்குது அவருக்கு, மக்களவைக்கு வர்றதுக்கும் பயம், மக்களவையில் வந்து பேசுறதுக்கு பயம். இதனால எல்லாத்துலேயும் பயப்படுற ஒரு மோடி பிரதமராக இருக்கார். அவரை பொறுத்த மட்டும் மாநிலங்களவையில் எதிர்கட்சிகள் எல்லாம் வல்லிழப்பு செஞ்சதுக்கு அப்புறம் வீராவாசனம் பேசிக்கிட்டு தான் கட்சிக்காரங்களை மட்டும் வீராவாசனம் வச்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மோடி அவர்களிடம் பொறுத்த மட்டும் அவருக்கு பயப்படாமல் நீங்கள் தயவுசெய்து பாராளுமன்றத்துக்கு வாருங்கள் தான் நாளைக்கு நாங்கள் அழைக்கிறோம். பட்ஜெட் விவாதத்தில் தயவுசெய்து பங்கு கொள்ளுங்க, வந்து பாருங்க, வந்து பதில் சொல்லுங்க. பட்ஜெட்டில் எப்படி அமெரிக்காட்ட இந்தியாவை வித்திருக்கிய, அமெரிக்காவிடம் இந்திய விவசாயிகளை வித்திருக்கியங்கிறதுக்கு கேள்விகளுக்கு உள்ள பதில்களை சொல்லுங்க. ஓடி ஒழியாதீங்க. பயங்கிறது என்னட்டுன்னா ஒரு பெரிய பிரச்சனை தான், அது புரியுது எங்களுக்கு.
அனில் அம்பானிக்கும் எப்ஸ்டீனுக்குமான தொடர்பு, உங்களுக்கும் அனில் அம்பானிக்குமான தொடர்பு என்பது ஊரறிந்த விஷயம். அதனால பல விஷயங்கள் வெளியில் வந்துடும், உங்களுக்குள்ள பயம் இருக்கு. பாராளுமன்றத்தில் நடக்க விடுங்க, தயவுசெய்து பாராளுமன்றத்துக்கு வாருங்கள், பாராளுமன்றத்தில் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. தொண்டர்கள்ட்ட தான் கேட்கணும். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் கூட்டணி திமுகவுடன் கூட்டணி தொடர்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி வலுவாக இருக்கணும் என்று காங்கிரஸ் கட்சி நம்புகிறது. உரிய மரியாதை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது. இதெல்லாம் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கைகளாக இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஜனவரி 17ஆம் தேதி கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவரிடம் 39 தலைவர்களை அழைத்து தனித்தனியாக கருத்து கேட்டார்கள். அந்த தனித்தனியாக கருத்து கேட்பில் மெஜாரிட்டியான தலைவர்கள் சில உண்மைகளை தெளிவாக எடுத்து சொன்னார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை மிக மிக அவசியமானது, காங்கிரஸ்காரர்களுக்கு மரியாதை அவசியமானது, மரியாதையாக நடத்த வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தினோம். காங்கிரஸ் கட்சி தலைமையும் அதை உரியவர்களுக்கு சொல்லியிருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.